அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்துடைய உம்ராவில் இருக்கோம். உம்ராவுடைய அமல் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் ரமலானில் ஒவ்வொரு வருடம் கூட்டம் கூடுதலாக இருக்கிறது. இப்போ உம்ராவுடைய விசா எடுக்கக்கூடியவங்க ரமலான் மாதத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க. ரமலான் மாதம் முடிஞ்சுன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஏப்ரல் 13க்குள்ளே யாரும் உம்ராவுக்கு வரக்கூடியவங்க உள்ளே வந்துடணும். அதுக்கு மேலே யாரும் உள்ளே என்ட்ராக முடியாது. ஏப்ரல் 29க்கெல்லாம் மக்கள் எல்லாமே வெளியேறிடணும். இந்த உம்ராவுடைய விசா உள்ளவங்க, விசிட்டிங் விசாவில் உள்ளவங்க எல்லாமே வெளியேறணும்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு ரமலானில் வர்றவங்க ரமலானில் எடுத்துருங்க. ரமலானுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களும் இந்த உம்ராவுடைய விசாவை இப்போ ரமலானுக்குள்ளே எடுத்து வச்சிருங்க. அதுபோல் ஏப்ரல் 13க்கெல்லாம் உள்ளே என்ட்ராயிடணும். அதுக்கு மேலே விசா வச்சுருந்தாலும் உள்ளே வர முடியாது. அதுபோல் ஏப்ரல் 29க்கெல்லாம் இந்த விசா உம்ரா விசாவாக இருந்தாலும் சரி, விசிட்டிங் விசாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே சவுதியிலிருந்து அவர்கள் வெளியேறியாக வேண்டும் என்ற அந்த சட்டத்தை சவுதி அரசு வெளியிட்டிருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்கு வரணும்னு ஆசை உள்ளவங்க, ரமலானுக்கு பின்னாடி வர வேண்டியவங்களும் சரி, ரமலானுக்குள்ளாகவே விசாவை நீங்கள் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோன்று ஏப்ரல் 13க்குள்ளே உள்ள என்ட்ராயிருங்க. 29க்குள்ளே எல்லாம் வெளியாகணும். டிக்கெட்டு இதெல்லாம் போடக்கூடியவங்க அதை அனுசரித்து முன்கூட்டி தங்களுடைய அந்த விமான டிக்கெட்டுகளை அமைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.